ரோஸ் மரம் தெருவிலே ஊந்து போச்சு சார். 2 மரம் ஊந்து போச்சு. ஒரு ஆண் பஸ் வரது கூட இங்கே இடம் சார். ஒரு ஆட்டோ கூட இந்த ஊரில் வர முடியாது. ஆனால் கேட்டதுக்கு யாருமே அந்த மரம் எடுக்கவே ஸ்டெப்பு எடுக்கவே இல்லை. நாங்கள் எப்படி சார் அந்த அதானிட்டு போக முடியும்? குடி தண்ணி கூட மொல்லறதுக்கு இடம் இல்லை. மெயின் ரோட்லேயே அந்த மரம் ஊந்து கட்டுது. ஒரு 5-6 வீடு இங்கே பாதிப்பு சார். எல்லாமே தவிக்கிறாங்க சார். தண்ணி இல்லாத வண்டி இல்லாத சாப்பாடு இல்லாத தவிக்கிறாங்க. ஆனால் மரம் எடுக்கவும் முடியல. அந்த மரம் மெயின் ரோட்லேயே கிடக்குது. ஒரு ஆட்டோ கூட சமயத்தில் வர முடியாது. ஒரு எமர்ஜென்சியில் கூட வண்டி கிண்டி எதுவும் வர முடியாது சார். நாங்கள் தவிக்கிறோம். இங்கே ஆலப்பாளையம் எழுப்பத்தோப்புல பெரிய ஆலமரம், ஊருக்கே பாதிக்கப்படுற மரம் இருந்தது. ஆரம்பத்தில் நாங்கள் அதை எடுத்துருங்க நோண்டி எடுத்துருங்க, இதெல்லாம் வீட்டுக்கும் பாதிக்கப்படும் இது அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கினே வந்தோம். எழுதி மனுவை கொடுத்தோம். அப்படின்னு அவங்க வந்து அதை எடுக்கிற உயிர்ப்பு மரம் நாங்கள் எடுக்க மாட்டோம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கின்னு வந்தாங்க. இப்போ இந்த காற்று மழையில் இந்த மரம் ஊந்து எல்லாரும் ஒரு 5-6 வீடு பாதிக்கப்பட்டு, ஒரு வீடு பெரிய அந்த மரமே முக்கால்வாசி இப்போ பூரா சாஞ்சு, கரண்ட் மரம் 2 மரம் அறுத்துக்கின்னு ஊந்து ஒரு 7-8 வீட்டில் கரண்டு அந்த வெளிச்சமும் கிடையாது. மக்களுக்கு ஒரு உணவு ஆக்கி சாப்பிட்றதுக்கு இடமும் இல்லை. 2 உயிர் போராடி அந்த உள்ள தப்பிச்சு கடந்துருக்கு. அதுவும் போய் தூக்கி வெளியேட்டுக்குன்னு வரத்துக்கு அந்த கிளையை வெட்டாதி அது போட்டு வச்சுருக்காங்க. சொல்ல வேண்டியவங்கட்டெலாம் பெர்சன்ட்டு தருங்கத்தா இவங்கட்டெலாம் கவுன்சிலரு எல்லாருக்கும் தெரியப்படுத்தியும் வந்து பார்வையிட்டு போகிறாங்களா அந்த மக்களுக்கு இந்த முடிவு எடுப்போம், அந்த வெளிச்சத்தை கொடுப்போம் அப்படின்ற யாரும் அதுக்காக அந்த முடிவு எடுக்கல. பாதிக்கப்பட்டு ரொம்ப இருக்கிறோம். யாரும் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் செய்யல. வராங்க போறாங்க தவிர எங்களுக்கு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கல. இதை விட பெரிய புயல் தானே புயல், அதே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இந்த சாதாரண புயலுக்கே வந்து இது வரைக்கும் ரிமூவ் பண்ணாமல் நடுவழியில் இந்த மரம் கிடக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல, எதுவும் வர முடியல. பூச்சி பொட்டுகள் அன்ற மாதிரி இருக்குது. பார்த்து இதை பார்த்தாவது அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.